சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜிகேக்கானது பார்த்தோம். இப்போ வந்து தமிழ் வந்து பார்க்க போறோம். இப்போ மேக்ஸுக்கு அவங்க தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. தலைப்பு ஈஸி. ஜிகேக்கு எப்படி பிரிச்சு நம்ம மனப்பாடம் பண்ணுங்கிற வீடியோ ஏற்கனவே கொடுத்துருக்கேன். மறக்காம அதை பார்த்துருங்க. ஏன்னா அதை பார்த்துட்டு இதை பார்த்தா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதுல 75 கொஸ்டின்ல 65 கொஸ்டின் இப்படி நம்ம கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி அதை கரெக்டாக சிலபஸ் தேர்ந்தெடுத்து அந்த பாடத்தை நம்ம யூனிக்கா நுகர்வோர் எங்க இருக்கு, டைரக்ட் டாக்ஸ் இருக்கு, இன்டைரக்ட் டாக்ஸ் எங்க இருக்கு, ஏன் நடப்பு நூலை எப்படி படிக்கணும் எல்லாமே அதில் சொல்லியிருப்பேன். இப்போ தமிழ்ல இப்போ ஒரு சேலஞ்சிங்கா இருக்கு. என்னன்னா 100க்கு 100 எடுக்க முடியுமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங் தான். லக்ல தான் 90க்கு மேல எடுத்தாலே அது லக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. காரணம் இடையில இருக்கிற ஒரு 3 யூனிட் தான். அந்த கலை சொற்களா இருக்கட்டும், அந்த ஒரு சில யூனிட் தான் மட்டும்தான் சோர்ஸ் கரெக்டா கிடைக்காம. இப்போ ஸ்கூல் புக்ல இருக்கிறதே கேட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் அது வெளியே போறதுனால தான் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். ஒரு 10 கொஸ்டின் எல்லாருக்கும் பெரிய சிரமம் தான். அதை தாண்டி 80க்கு மேல 85க்கு மேல எடுத்தாலே பெரிய விஷயங்கிற மாதிரி இருக்கு. பட் நம்ம சக்சஸ் பண்ணோம்னா எவ்வளவு மார்க் சார் கண்டிப்பா ஸ்கோர் பண்ணி ஆகணும்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை ட்ரூலி பார்த்தீங்கன்னா 90க்கு மேல எடுத்தே ஆகணும். 90ஆவது தொட்டாகணும். பெரிய விஷயம். 90 தொட்டா பெரிய விஷயம் தான். ஆனா 90 தொடர்ந்து எய்ம் வைக்கணும். 100 எய்ம் வைக்க முடியாது. தமிழ் அப்படித்தான் இருக்கு. முந்தி நம்ம தமிழ் எழுதணும் பாருங்க, பழைய சிலபஸ் அப்பயே நம்ம 90 95 தான் எடுப்போம். ஸோ அதனால இப்ப இந்த சிலபஸ் ஏதாவது மாத்துவாங்க, இல்ல கொஸ்டின்ஸ் ஏதாவது அவுட் சோர்ஸ் போவோம், ஸ்கூல் புக் கேட்பாங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்தாச்சு. கடைசியில் ஓஞ்சு நம்மளே என்ன பண்ணிட்டோம், அடாப்டேஷன் ஆகிற அளவுக்கு வந்துட்டோம். அசேஷ் இப்போ நாங்கள் இந்த சிலபஸ் படிக்காதுன்னு சொன்னாலும் ஸ்டூடெண்ட் சார் நாங்கள் படிக்கிறோம் நீங்க நடத்துங்கன்னு கேட்குற அளவுக்கு வந்துட்டீங்க. அப்போ வேற வழி இல்லை, இந்த சிலபஸ் படி இப்போ ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். வரக்கூடிய டிசம்பர்ல எக்ஸாமுக்கு இதை நம்ம இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ணாதான் 90 எடுக்க முடியும். ரைட், ஓகே. இப்போ குரூப் 4 தமிழ் சிலபஸ்ல இலக்கணம் 25 கேள்விகள். இந்த இலக்கணம் பக்கத்துல பிராக்கெட்ல பள்ளி புத்தகம்னு அப்படியே அச்சடிச்சிருங்க. அவ்வளவுதான். இந்த இதுல இருக்கிற எல்லா வரியும் பள்ளி புத்தகம் தான். அவுட் ஆஃப் சோர்ஸ் இங்க போக வேண்டியதே இல்லை. 25 கொஸ்டின் அப்படியே இருக்கும். முன்னாடி நீங்க 100 கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது இலக்கணம் சார்ந்து 30 கொஸ்டின் வரும். 30 அப்புறம் ஒரு 10 சுத்தி விடுவாங்க. இப்படிதான் பழைய சிலபஸ். அதுல ஒரு 30 கொஸ்டின் வரும்ல, 25ன்னு வச்சுக்காங்க. 25 கொஸ்டினுமே அப்படியே ஸ்கூல் புக் தான். இதுல பிரித்தெழுது எல்லாமே கண்டென்ட் கான்செப்ட். இப்ப நீங்க சுற்றெழுத்துக்கள்னா எக்ஸாம்பிள் நிறைய படிக்க வேணாம், சுற்றெழுத்தோட கான்செப்ட் தெரிஞ்சா போதும். ரைட்டா? இது வந்து மனப்பாடம் பண்ணானா லகர இதுக்கு அவுட் ஆஃப் சோர்ஸ் போனோம்னா போகணும். ஸ்கூல் புக்கில் இருக்கிறது மட்டும் பத்தாது, கொஞ்சம் வெளியே போகணும். இந்த லகர மயங்கொலி சொற்கள் இது எல்லாமே நம்ம வெளியே போகணும்னா போகணும். பட் இதெல்லாம் மிச்சதெல்லாம் ஸ்கூல் புக்கே போதும். இந்த நகர இந்த ஏரியா மட்டும்தான் வெளியே கொஞ்சம் போனோம், மிச்சதெல்லாம் ஸ்கூல் புக்கு போதுமானது. அப்ப 25 எழுத்து சொல் அவங்க 2ஆ பிரிச்சு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஸ்கூல் புக்கே போதுமானதான். சொல் எழுத்துல மட்டும் ஒரு குறிப்பிட்டது மட்டும் நான் ஸ்டார் போட்டு கொடுத்துருப்பேன். நம்ம ஷெட்யூல்லையே கொடுத்துருப்பேன், பேட்ச் ஷெட்யூல்லையே ஸ்டார் போட்டிருப்போம். அதுனா அவுட் ஆஃப் சோர்ஸ். இது அவுட் ஆஃப் சோர்ஸ் போறாங்க, இதுக்கு அவுட் ஆஃப் சோர்ஸ் போறாங்க. இது பெருசா கான்செப்ட் தெரிஞ்சா போதும் மிச்சதெல்லாம். அப்ப இதெல்லாம் வந்து நம்ம அவுட் ஆஃப் சோர்ஸ் கொஞ்சம் படிச்சுக்கிட்டா கூடுதல் பெனிஃபிட். அப்ப 25 கேள்வி இருக்கு. இதை நீங்க நல்லா இந்த இதுல வந்து எழுத்து சொல் பிரிச்சு கொடுத்துருக்கேன், நல்லா மனப்பாடம் பண்ணிக்காங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்ல இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது. செகண்ட் யூனிட் சொல்லகராதின்னு கொடுத்து 15 கேள்விகள். இதுல நிறைய பேராகிராஃப் வரிகளா இருக்கும். நம்ம அதெல்லாம் பார்க்க கூடாது. இந்த இடையில வந்து எடுத்துக்காட்டுகள் அதெல்லாம் பார்க்க. என்ன சொல்ல வர்றீங்க, எங்களுக்கு கண்டென்ட்டை சொல்லுங்க. 15 கேள்விகள்ல அது எப்படின்னா மொத்தம் 3 விதமா பிரிச்சிருக்கோம். எத்தனை விதமா? 3. பார்ட் 1 எதிர்ச்சொல் தேர்ந்தெடுத்து எழுதுகள். இதுக்கு நம்ம வெளியே ஒரு சில வார்த்தைகள்லாம் இருக்கு, அவுட் ஆஃப் சோர்ஸ் படிச்சுட்டாங்கன்னா. ஒரு சிலது மட்டும் ஒரு பொருள் பன்மொழி கொஞ்சம் அவுட் ஆஃப் சோர்ஸ் போகணும். அகரவரிசைப்படு கான்செப்ட் தான், ஓரெழுத்து ஒரு மொழி புத்தகத்துல இருக்கிறதே போதும். ஒரு பொருள் வரும் பல சொற்கள் வெளியே போகணும் கொஞ்சம். எழுத்து வழக்கு இதெல்லாம் ஸ்கூல் புக்கு தான். இருபொருள் குறிக்கும் சொற்கள் புக்ல கம்மியா இருக்கு, வெளியே கொஞ்சம் போகணும். அப்ப இப்ப பிரச்சனை அதுதான். ஒரு சிலதுக்காக வெளியே போய் படிக்கணும். அந்த அவுட் ஆஃப் சோர்ஸ் பிடிஎஃப்பும் நான் சொல்லுவேன் உங்களுக்கு. அவுட் ஆஃப் சோர்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி புத்தகங்கள் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி புத்தகங்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம அவுட் ஆஃப் சோர்ஸுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ உதாரணமா கீவா ஜெகநாதன் பழமொழின்னு இந்த புத்தகம் இருக்குன்னா அந்த புத்தகம் முழுக்க நம்ம படிக்க முடியாது. அதுல இருக்கிற தேவையானதை எடுத்து அதை மட்டும் படிச்சாதான் அந்த கொஸ்டின் கேட்டால் நம்ம அந்த இடத்துல பிரச்சனை இல்லாமல் அட்டன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ரைட் பாருங்க. இப்போ பாருங்க, ஓகே. அப்போ பார்ட் 1ல என்ன கொடுத்துருக்காங்க, பார்ட் 2ல ஏன் இப்படி பிரிச்சிருக்கோம்? ஏன்னா ஈஸியான கான்செப்டா இருக்கும். இந்த மருவ சொற்கள் வெளியே போகணும். ஸ்கூல் புக்களுக்கு பத்தாது. கோயம்புத்தூரையும் ஊட்டியும் கேட்டுட்டு இருப்பாங்க, நம்ம நினைக்க கூடாது. வெளியே படிச்சு தான் ஆகணும். ரைட்டாப்பா? அடுத்து பார்ட் 3 இந்த ஏரியா. இப்படி 3ஆ பிரிச்சிருக்கோம். இந்த 3ல நீங்க சைட்ல டிக் அடிக்கணும். இது எனக்கு தெரியும், இது எனக்கு நல்லா தெரியும், இது கான்செப்ட் ஓரியன்டா படிக்கணும், இது வந்து மனப்பாடம் நல்ல மனப்பாடம் பண்ணக்கூடிய ஏரியா. அவுட் ஆஃப் சோர்ஸ்னா இது அவுட் ஆஃப்ல போறது. இது பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டி வச்சுக்காங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். அடுத்து 15 கேள்விகள். இப்ப பாருங்க, ஒரு 25 40 முடிஞ்சா அடுத்து 60க்கு தான் இங்க பார்க்க போறோம்.
இந்த 60ல எழுதும் திறன் 15 கேள்விகள் கொடுத்துருக்காங்கல்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்கூல் புக்ல இருக்கிற கான்செப்ட் தான். +1 +2 புக் இருக்கு. இப்ப நிறுத்தற் குறியீடுலாம் அந்த +1 +2லயே இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்ப அது நல்லா தெரிஞ்சா போதும். அதுல இருந்து அப்படியே டைரக்டா கேட்டுறாங்க. 10th புக்லயும் இருக்கும், +1 +2லயும் இருக்கும். அப்ப டைரக்டா கேட்டுறாங்க. இப்ப இதெல்லாம் ஸ்கூல் புக் ஏரியா தான். இதெல்லாம் நம்ம வெளியே போக வேண்டிய அவசியம் இல்ல. ரைட். அதுக்கப்புறம் எழுதும் திறன் 15 அழகா தூக்கிடலாம். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் 25 இந்த 15 அழகா தூக்கிடலாம். நடுவில் இருக்கிற 15 அப்ப என்னன்னா 40 + 15 55 கொஸ்டின் பிரச்சனை இல்ல. ஓரளவுக்கு கொஞ்சம் தான் அவுட் ஆஃப் சோர்ஸ் போறோம். நெருக்கி எல்லாமே ஸ்கூல் புக் தான். பழைய சமச்சீரா இருக்கட்டும், நியூ சமச்சீரா இருக்கட்டும், எல்லா இலக்கணங்களும் படிச்சா அந்த 30 + 25 55 கொஸ்டின் அடிச்சு பட்டைய கலப்போம். அந்த 55 கொஸ்டின் 5 தான் அவுட் ஆஃப், 50 ஸ்கூல் புக்னு வச்சுக்காங்க. ரைட்டா? கான்செப்ட் தெரிஞ்சா எந்த கொஸ்டின் அடிக்கலாம். வினைமுற்றுக்கு அவுட் ஆஃப் சோர்ஸ்லவே நான் படிக்கணும் அப்படிலாம் கிடையாது. வினைமுற்று தெருநிலை வினைமுற்றுனா என்ன, இந்த வினைமுற்றுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். வியங்கோல் வினைமுற்றுனா என்னன்னு அந்த கான்செப்ட் தெரிஞ்சு அந்த எக்ஸாம்பிள் வந்தா கரெக்டா அடிக்கணும். எக்ஸாம்பிள்ல குழப்புவாங்க. அப்ப ரூல் தெரிஞ்சுக்கணும். ரூல் தெரிஞ்சா ஈஸி. ரைட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் ஹைலைட்டே ஆரம்பிக்கும். 55 போயிடுச்சு சார். இந்த 45 எடுக்கிறதுக்குள்ள நாங்க பட்ட பாடு. அந்த 45 கீழே இருக்கிற கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா, அது 20 உங்களை காப்பாத்திரும். அது பிரச்சனை. அப்ப மீ இருக்க 25 கொஸ்டின் தான் இங்க பிரச்சனையே. அப்ப பாருங்க அந்த 10 கலைச்சொற்கள். கலைச்சொற்கள் என்ன பண்றாங்கன்னா அந்தந்த துறை சார்ந்த கலைச்சொற்கள் 2.5 லட்சம் கலைச்சொற்கள் இருக்குங்கிறாங்க. போய் அந்த கவர்மெண்ட் வெப்சைட்ல டவுன்லோட் பண்ணி எல்லாமே படிக்கணும் தான். நிறைய இது தெரிஞ்சதா இருக்கும், நிறைய இது தெரியாததா இருக்கும். அப்ப 2ஆ பிரிச்சு டைப் படிக்க வேண்டியதா இருக்கு. அது எங்களுடைய வேலை. நாங்க உங்களுக்கு பிரிச்சு தரோம். கலைச்சொற்களை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சோம்னா ஒரு வருஷத்துக்கு நல்லா படிச்சிடலாம். எவ்வளவு படிச்சாலும் தீராது. அதுக்காக எதுவுமே தெரியாம போக முடியாது. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா படிக்க வேண்டியது இருக்கு. அப்ப மொத்தம் ஒரு 10 டாபிக் இருக்கு. இந்த கலைச்சொற்கள் 10 டாபிக் படிக்கும்போது ஒரு 10 கொஸ்டின்ஸ் அடிக்கலாம். இந்த 10 கொஸ்டின்ல நம்ம நல்லா தெரிஞ்சது ஒரு 4 கொஸ்டின் அடிச்சிருவோம். 6 கொஸ்டின் நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது. ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாதான் இதை ஸ்கோர் பண்ண முடியும். பாத்துக்காங்க கலைச்சொற்கள் ஒரு 10 கொஸ்டின். அடுத்து வாசித்து புரிந்து கொள்ளு. இதுல ஒரு 5 கொஸ்டின் தான் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு பேராகிராஃப் கொடுத்து இது பண்றது. மிச்சதெல்லாம் அவுட் சோர்ஸ் தான். உதாரணமா பாத்தீங்கன்னா அந்த பாருங்க அவுட் சோர்ஸ்க்கு இப்ப இது 5 ஈஸி, இது அவுட் சோர்ஸ் தான், இது அவுட் சோர்ஸ் தான். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது வெறும் எத்தனை கொஸ்டின், 15 கொஸ்டின். அதுக்கப்புறம் மரபு தொடரு, இங்க ஆவண உள்ளடக்கம் புரிந்து கொள்ளு. இப்ப இங்கதான் அவுட் சோர்ஸ் நிறைய கேட்பாங்க. இப்ப 15 கொஸ்டின் வச்சுக்கோங்க, இங்க 5 கேட்டுறாங்களா, அப்ப மிச்சம் 10 இருக்கா. 10ல இந்த ஓமை, பழமொழி, மரபு இந்த 3 சேர்ந்து கேட்கறாங்களா. இங்கதான் 10 கொஸ்டின் நிறைய பேர் தப்பு பண்றாங்க. அவுட் சோர்ஸுக்கு ஏரியா இந்த 3 ஏரியா தான் மெயினா நம்ம படிக்கணும். கண்டிப்பா இதுல ஸ்கூல் புக்ல இருக்கிறது 10வது புத்தகத்துல கம்மியா இருக்கு. கண்டிப்பா அவுட் சோர்ஸ்ல மட்டும்தான் படிக்கணும். இந்த யூனிட்டே அவுட் சோர்ஸ் யூனிட்னு வச்சுக்கலாம். 5வது யூனிட்டே சப்புன்னு அடிச்ச மாதிரி அவுட் சோர்ஸ் யூனிட்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தது ஒரு 3 யூனிட் பார்த்தோம். அந்த யூனிட் ஓரளவுக்கு ஸ்கூல் புக்கை ரொம்ப டச் பண்ணுச்சு. 4வது யூனிட் கலைச்சொற்கள், அது கண்டிப்பா அவுட் சோர்ஸ் தான். அந்த 5வது யூனிட்டும் அவுட் சோர்ஸ் தான். ஒரு 5 கொஸ்டின் நம்மளை காப்பாற்றும். ரைட். அடுத்தது 6வது யூனிட். இது எளிய மொழிபெயர்ப்புன்னு சொல்லுவாங்க. கலைச்சொற்களுக்கு இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. இது 5 கேள்விகள் கிட்டத்தட்ட. அப்ப இந்த ஏரியா கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங் ஆகணும். புரியுது உங்களுக்கு? அவுட் சோர்ஸ்னா எல்லாமே அவுட் சோர்ஸ். இப்ப உதாரணமா உவேசா பத்தி படிக்கிறோம். உவேசாக்கு அவுட் சோர்ஸ் நிறைய போய் தேடணுமா தேவையில்ல. தேவிரா புக்ல இருக்கிறத கொஞ்சம் படிச்சுக்கணும். ஸ்கூல் புக் இருக்கு போதும். ஏன்னா அவங்க SSLC ஸ்டாண்டர்ட்னு போட்டுருவாங்க. பட் இதுக்கு அப்படி போடல. அப்ப இதை அவங்க வெளியே போறாங்க. அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. அப்ப இதை நல்லா அறிஞ்சுட்டா நீங்க தமிழ்ல 90க்கு மேல எடுப்பீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. புது ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா தெரிஞ்சுக்காங்கப்பா, இங்க இதுதான் நடக்குது. இந்த இதுல நீங்க சக்சஸ் பண்ணோம்னா இதை புரிஞ்சுக்கிட்டாதான் முடியும். சார் அதை PDF எடுத்து கொடுத்துருங்க, கரெக்டா பிரிண்ட் போட்டு கரெக்டா படிச்சிடும். படிச்சா நீ பாஸ் ஆயிடுவ. அதான் விஷயம். ரைட். ஓகே. அடுத்து எளிய மொழிபெயர்ப்பு முடிஞ்சிருச்சா. அடுத்து 7வது யூனிட். இதைத்தான் நம்ம ஷெட்யூல்ல வச்சிருப்போம். 15 கொஸ்டின். இதெல்லாம் ஸ்கூல் புக்கு தான். அழகா 20 அதிகாரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது நான்மணிக்கடிகை, இந்த இது 11 அறநூல்கள் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் 20 புலவர்கள். இதைத்தான் ஷெட்யூல்ல வச்சிருப்போம். இந்த ஏரியா SSLC ஸ்டாண்டர்ட் தான். அதை பிரிச்சு கொடுத்துருக்கேன். மற்றபடி வரணும் இல்லை. அதை பிரிச்சு காகித மில்லத்து இருக்கான்னா அவுட் சோர்ஸ் போவேனா. 7th புக்ல இருக்கிற காகித மில்லத்தை நல்லா படிச்சாலே போதும் தான். பட் இங்க எப்படி சார் கொஸ்டின் வருது? நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இதுல ஒரு 5 கொஸ்டின் வந்துருது. புலவர்கள் சார்ந்து 5 வந்துருது. திருக்குறள் சார்ந்து ஒரு 5 வந்துடும். அப்புறம் இந்த தமிழின் தொன்மை சிறப்பு, இதன் அடிப்படையில் திராவிட மொழிகள், அதுக்கப்புறம் இந்த வரி அறநூல்கள், இது சார்ந்து ஒரு 5. அப்ப இதுல 6 வந்திருக்கு. ஒரு முறை இதுல 6, 7 வந்திருக்கு. நான் அனலைசிஸ் PDF கொடுப்பேன் பாருங்க. இதுல 6, 7 வந்திருக்கும். அப்ப என்னன்னா இந்த திருக்குறளை நம்ம 20 அதிகாரம் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். அதனால இந்த ஷெட்யூல்ல இதை வச்சிருப்போம். இந்த 3 வாரமும் இந்த 15 மார்க் ஸ்கோர் பண்ற மாதிரியும் பிளஸ் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் வச்சிருப்பேன். ஸோ இதையும் ஒரு மனப்பாடம் பண்ணிருங்க. ஒரு புலவர் இப்ப உதாரணமா யாராவது கூப்பிட்டு, எப்பா உருத்தங்கண்ணார் இருக்காரா, கீவா ஜெகநாதர் இருக்காரா அப்படின்னா, இருக்காரா அப்படி இருக்கக்கூடாது.
இருக்காருன்னு சொல்லணும். அப்ப அந்த அளவுக்கு இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஓகேப்பா? ஸோ ஜிகே சிலபஸ் இந்த சிலபஸையும் நல்லா பார்த்துக்காங்க. இதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டுங்க. கிளாரிட்டியா தெரியும். நானே வீட்டிலப்பா நீங்க ஒன்றும் இல்லை, கேமரா திருப்பினா காமிக்கும். நானே டிஎன்பி சிலபஸ் ஒட்டினேன். முய்யன்னு கச்ச கச்ச கச்சன்னு இருந்துச்சு. என்னடா அது ஒரு வரியை தேடுறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா கண்ணும் போச்சுடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதை எடுத்து இப்போ நான் ஒட்டி வச்சிருக்கேன். அப்படியே பார்த்தாலே ஓகே இந்த டாபிக் தெரிஞ்சிருச்சு தெரியல கிளாரிட்டியா இருக்கும். பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டிருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் கொடுத்துறேன். ரைட்டாப்பா? ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.